இல்ல இது எப்படி நடந்துச்சு? நான் காண்பது கனவா இல்ல நிஜமா? சிஎஸ்கே அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் மியூச்சுவலா அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிளெமிங் இனிமே சிஎஸ்கே ஹெட் கோச்சா கன்டினியூ பண்ண போறது கிடையாது. மியூச்சுவலா அக்ரி பண்ணி தே ஹேவ் பார்ட்டட் வேஸ் வித் ஃபிளெமிங். எம்எல்சி முடிஞ்ச கையோட ஃபிளெமிங்க்கு டாடா பை பை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் எம்எல்சியில் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் 8 சீசன்ஸ் ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கேக்கு ஃபிளெமிங் ஒர்க் பண்ணதுல வந்து 7 டைம் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண வச்சிருக்காரு. ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்சியில் நம்ம பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணாமல் லாஸ்ட் பிளேஸ் இந்த டேபிள் உடன் ஸ்பூனோட வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சரி இப்போ சிஎஸ்கேட அடுத்த ஸ்டெப் என்ன? சிஎஸ்கேட நியூ ஹெட் கோச்சா யார் வர போறாங்க? அண்ட் இப்போ சிஎஸ்கே அவங்களோட கோச்சிங் செட்டப்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. நாட் ஒன்லி ஃபிளெமிங், அவங்க மற்ற சில கோச்சஸுமே வந்து சேஞ்ச் பண்ண போற மாதிரி தான் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்எல்சி சீசனுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் சிஎஸ்கே ஏர்லியாகவே டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ நம்ம என் ஸ்ரீனிவாசன் அண்ட் ரூபா குருநாத் தான் இந்த டிஸ்கஷன்ஸ்ல ஹெட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிளெமிங் அண்ட் சூப்பர் கிங்ஸ் மியூச்சுவலா அக்ரி பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஃபிளெமிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்பீக் திஸ் அப், அவர் தான் வந்து இந்த டிசிஷனை எடுத்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதை அக்ரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபிளெமிங் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஐபிஎலோட இனாகுரல் இயர் 2008ல வந்து நம்ம சிஎஸ்கேவை ஒரு பிளேயரா ஜாயின் பண்ணாரு. தென் 2009ல ஹெட் கோச்சா டேக் ஓவர் பண்ணாரு. அண்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 17 to 18 இயர்ஸ்ல பார்த்தோன்னா அவர் நிறைய சாதனைகளை வந்து சிஎஸ்கேக்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்காக 5 ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு, 2 சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காரு, தென் 12 டைம்ஸ் பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் அண்ட் 10 ஐபிஎல் ஃபைனல்ஸில் பார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபிளெமிங்கோட சர்வீசஸ் ஃபார் சிஎஸ்கே என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். அண்ட் இப்போ ரூபா குருநாத் சிஎஸ்கேட ஓனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிளெமிங் எங்களோட கோச்சிங் யூனிட்ல ஒரு ஹார்ட் பீட்டாக இருந்திருக்காரு ஃபார் நியர்லி 2 decades. அவர் தான் இந்த டீமோட ஐடென்டிட்டி, விஷன் அண்ட் பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸை பில்ட் பண்ணியிருக்காரு. என்னதான் சிஎஸ்கேவோட அவர் இருந்த ஜேர்னி முடிஞ்சிருந்தாலும் he will always remain an integral part of the team's legacy-னு சொல்லியிருக்காங்க. தென் காசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜேர்னியோட ஏர்லியஸ்ட் டேஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபிளெமிங் வந்து நாங்கள் எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படிங்கிறத மட்டும் அவர் டிஃபைன் பண்ணல, அவர் எப்படி நாங்கள் ஃப்ரான்ச்சைஸியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் ஜேர்னி அவர் கூட ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு நம்ம காசி சார் சொல்லியிருக்காரு. தென் லாஸ்ட்டாக நம்ம ஃபிளெமிங்குமே வந்து பேசியிருக்காரு. 18 இயர்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மை டைம் வித் சிஎஸ்கே வாஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை கோச் பண்ணதுக்கு. ஓவர் த இயர்ஸ் நாங்கள் அச்சீவ் பண்ண எல்லாத்துக்குமே ஐம் வெரி ப்ரௌட். சிஎஸ்கே எப்பவுமே வில் பி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் எப்பவுமே இந்த டீமுக்காக நான் சியர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் சிஎஸ்கே ஃபிளெமிங் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம கத்திட்டே இருந்தாலும் இப்போ ஃபைனலி இந்த போஸ்ட்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கண்ணீர் வரதான் செய்யுது. ஃபிளெமிங் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் எப்பவுமே சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. 2018 நம்ம கம்பேக் இயரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸை சிஎஸ்கே சைன் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான ட்ரால்ஸ் அண்ட் ஹேட் வந்து சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணாங்க. ஸ்டில் அது எதுவுமே வந்து கேர் பண்ணிக்காம ஃபிளெமிங் வந்து ப்ரூவ் பண்ணாரு இந்த டீமை வச்சு கப் வின் பண்ண முடியும்னு. பட் எல்லாத்துக்குமே ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் இப்போ ஃபிளெமிங்க்கு நடந்திருக்கு. ஏன்னா ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அந்த 2024ல வந்து சிஎஸ்கே ரொம்ப க்ளோஸாக போயிட்டு பிளே ஆஃப்ஸை மிஸ் பண்ணாங்க. தென் 2025ல வந்து லாஸ்ட் பிளேஸ் இந்த டேபிள் முடிச்சோம். 2026 இந்த வருஷம் பார்த்தோன்னா 8th பிளேஸ் இந்த டேபிள் முடிச்சோம். சிஎஸ்கே மட்டும் இல்லை, ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஃபைனலும் ரீச் பண்ணது கிடையாது, பிளே ஆஃப்ஸோட எக்ஸிட் ஆகியிருக்கும். ஸோ சிஎஸ்கே அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இப்போ ஃபிளெமிங் வந்து சாக் பண்ணியிருக்காங்க ஆர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கேயோட நியூ ஹெட் கோச்சாக யார் வர போகிறாங்கன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலாந்து டீமோட ஹெட் கோச் பிரெண்டன் மெக்கலமே நேற்றுக்கு அவரோட பொசிஷன்லேருந்து விலகி இருக்காரு. இங்கிலாண்டோட ஆல் ஃபார்மேட்ஸ்லேருந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணியிருந்தா நம்ம சொல்லியிருக்கலாம் சிஎஸ்கேக்கு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருந்திருப்பாருன்னு. ஆனால் டெஸ்ட்லேருந்து மட்டும்தான் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. T20s அண்ட் ODSக்கு பிரெண்டன் மெக்கலம் தான் கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ சிஎஸ்கேக்கு அவர் ஒரு ஆப்ஷன் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ஆர்டிக்கலில் ஹேமந்த் பதானி சிஎஸ்கேயோட கண்டெண்டராக இருக்காரு கோச்சிங் செட்டப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம என்ன நோட் பண்ணணும்னா ஹேமந்த் பதானியை சிஎஸ்கே ஹெட் கோச் ரோலுக்கு பார்க்குறாங்களா ஆர் மேபி கோச்சிங் செட்டப்பில் மேபி அசிஸ்டன்ட் கோச்சாவோ இல்லை மென்டராவோ கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களான்றது தெரியல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப பிரீஃபாக தான் சொல்லியிருக்காங்க அவர் ஒரு கண்டெண்டராக இப்போ எமர்ஜ் ஆகியிருக்காருன்னு. இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க சிஎஸ்கே ஒரு இந்தியன் கோச்சை தான் டாப் ரோலுக்கு பார்க்குறாங்கன்னு. சிஎஸ்கேயோட டாப் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இப்போ டாலஸ்ல இருக்காங்க. அதாவது இப்போ ரிவ்யூ மீட்டிங் இங்கே தான் நடக்க போகுது. அண்ட் அடுத்து கோயிங் ஃபார்வர்டு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுமே சிஎஸ்கே இந்த இடத்துல தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. தென் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் ஆர் அண்டர் வே. அதை ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. என்டையர் கோச்சிங் ஸ்டாஃப் பற்றியுமே சிஎஸ்கே ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. வெதர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா ஆர் சாக் பண்ணணுமான்னு. கண்டிப்பாக நியூவாக வரப்போகிற ஹெட் கோச் வந்து ஓல்ட் கோச்சிங் செட்டப்பை விரும்ப மாட்டார். ஸோ அவர் வந்து நியூவாக ஒரு செட்டப்பை தான் பில்ட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக ஓவர் த கமிங் டேஸ் நம்ம வந்து அசிஸ்டன்ட் கோச் ராஜீவ் குமார், பேட்டிங் கோச் மைக்கேல் எஸ்ஸி, அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம், பவுலிங் கோச் எரிக் சைமன்ஸ், ஃபீல்டிங் கோச் ஜேம்ஸ் ஃபாசர் இவங்க எல்லாரும் கண்டினியூ பண்ண போகிறாங்களா ஆர் ரிலீஸ் ஆக போகிறாங்களா அப்படிங்கிற டிசிஷன் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக எடுப்பாங்க. சிஎஸ்கே கோச்சிங் செட்டப்பில் ஹேமந்த் பதானி வரதை பற்றி என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேமந்த் பதானி ஒரு டாக்டிக்கல் ஹெட் கோச். அவர் டிஎன்பியில் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் ஓவர் த குளோப் போன எல்லா லீக்ஸ்லையும் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. IL T20 வின் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக
நல்ல ஒரு கோச் தான். ஐபிஎல் தான் அவருக்கு எதிர்பார்த்த சக்ஸஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் டிசி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2025ல 5th பிளேஸ் இந்த டேபிள் முடிச்சாங்க. தென் 2026ல வந்து 6th பிளேஸ் இந்த டேபிள் முடிச்சிருப்பாங்க. டிசி ஒரு சில எரர்ஸ்னால மட்டும் தான் பிளேயர்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷமே டேவிட் மில்லர் வந்து ஒரு சிங்கிள் ரன் எடுத்திருந்தாருன்னா அந்த மேட்ச் சூப்பர் ஒர்க்காவது போயிருக்கும், ஆர் ஈவன் வின் கூட பண்ணியிருக்கலாம். டிசி எப்போ அவங்க ஹெட் கோச்சை மாற்றினாங்க தானே கேட்குறீங்க. டிசின்னு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடலன்னு நினைக்கிறேன். பட் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே வந்து சொல்லியிருப்பாங்க சௌரவ் கங்குலி அண்ட் யுவராஜ் சிங் வந்து கோச்சிங் செட்டப்ல ஜாயின் பண்ண போறாங்கன்னு. அதனால ஹேமந்த் பதானிக்கு இந்த டீம்ல இனிமே வந்து வேலை கிடையாது. அதனால தான் வந்து he is going to be released சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஹேமந்த் பதானி இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காரு. அதனால அவர் சிஎஸ்கேல ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளோட மெயின் கோச்சிங் செட்டப்ல ஒரு லோக்கல் கோச் இருக்கிறதுமே நல்ல விஷயம் தான். ஒரு தமிழ்நாடு கோச்சா இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா ப்ரீவியஸாக வந்து லட்சுமிபதி பாலாஜி தான் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஹேமந்த் பதானி ஜாயின் பண்ண போறாரு. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஹேமந்த் பதானி இப்போதைக்கு ஒரு கண்டெண்டராக தான் எமர்ஜ் ஆகியிருக்காரு. அவர் தான் கோச்சிங் செட்டப்ல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அரசல் புரசலாக பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனிவே கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ ஃபிலிமிங் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறத பற்றி மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.